அக்செப்டன்ஸ். அன்போடு வரவேற்கிறோம். அவர்களுடைய நம்பிக்கையா, அவர்களுடைய கருத்தா, அதுவும் நம் நாட்டில் இருக்கட்டும். இவர்களுடைய கருத்தா, இவர்களுடைய நம்பிக்கையா, இவர்களுடைய மொழியா, அதுவும் நம் நாட்டில் இருக்கட்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபட்டு, எதனால் ஒன்றுபடுகிறோம் என்றால் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இதை மேலோட்டமாக சொல்லிடலாம், யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறத வேற்றுமையில் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை என்ன? வேற்றுமை புரிகிறது. ஒற்றுமை என்னென்ன சிம்பிளா சொல்லிடுவா குழந்தைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக. வி ஆல் ஆர் இண்டியன்ஸுங்கிறது தான் ஒற்றுமை. இண்டியன்ஸ்னா என்ன? வி ஆல் ஆர் இண்டியன்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளா இருக்கு. இண்டியன்ஸ்னா என்ன? இண்டியன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய இத்தனை வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, இத்தனை வேறுபாடுகளும் அவரவர்கள் அந்தந்த வேறுபாட்டில் சின்சியராக இருந்து அவரவர்கள் வாழட்டம் என்கிற மனோபாவத்துக்கு தான் இந்தியன்னு பேர். அதுதான் வேற்றுமையில் உள்ள ஒற்றுமை. அது இத்தனை லட்சம் பேர்கள் இல்ல, என்ன சொல்லலாம், இத்தனை லட்சம் வகுப்புகள்னு சொல்லலாமா, இத்தனை லட்சம் வர்க்கங்கள்னு சொல்லலாமா, இவர்கள் இத்தனை லட்சம் குடிகள்னு சொல்லலாமா? இவை அனைத்தும் சேர்ந்து ஒற்றுமையாக சகோதரர்களாக நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறோம் என்கிறதை நாம் டாலரன்ஸ்னு சொல்லலாம், அக்செப்டன்ஸ்னு சொல்லலாம். இதற்கு தான் எல்லோரும் இன்புற்றிருக்கவே என்று பெயர். இதுதான் எல்லோரும் இன்புற்றிருக்கவே பெயர். இதில் என்ன ஆகும்னா, சில மனிதர்களோ அல்லது ஒரு குடியோ அல்லது ஒரு வர்க்கமோ அது நினைக்கலாம். என்ன நினைக்கலாம்னா, மற்ற வர்க்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, மற்ற வர்க்கங்கள் எல்லாம் நாம் எது மாதிரியான ட்ரெஸ் பண்ணி கொள்கிறோமோ, நாம் எது மாதிரி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கைக்கு வந்துவிட வேண்டும். உலகத்தில் இயற்கை என்னவென்றால், அங்கங்கு மக்கள் விதவிதமாக வாழ்வதுதான், வெரைட்டியாக வாழ்வதுதான், வர்க்கமாக வாழ்வதுதான். ஆனால் அந்த இயற்கையில் மீடிவல் ஏஜினுடைய வரலாற்றை பார்த்தால் என்ன தெரிகிறது? அப்படி வாழக்கூடிய வர்க்கங்களில் எது பலசாலியான வர்க்கமோ அது மற்ற வர்க்கங்களின் தனித்துவங்களை அழிக்கும். புரிகிறதா? பலசாலியான வர்க்கம் மற்ற வர்க்கங்களின் தனித்துவங்களை அழிக்கும். இதை நாம் உலக வரலாற்றில் காண முடிகிறது. எப்போ? மத்திய காலத்து உலக வரலாற்றில். இந்தியாவில் இது உண்டான, இந்தியாவில் இதற்கான முயற்சி நடந்திருக்கிறது. இல்லாத போனால் எல்லா மாநிலங்களிலும் இன்றைய தினம் ஆங்கிலேயர்களுடைய வேடம் எப்படி வந்தது, அதுதான் கண்ணியமானதுங்கிற எண்ணம் எப்படி வந்தது, நமக்கு தெரிந்துதானே வந்தது. இந்த 200 வருடங்களில் தானே. நம் மொழி பேசுதலை விட பரங்கியன் மொழி பேசுதல் கண்ணியமானது என்கின்ற எண்ணம். நம் மொழி பேசினாலும் அவர்களுடைய மொழி ஆக்சென்டில் பேசணும், அவர்கள் மொழி ஆக்சென்டில் பேச வேண்டும், இப்படித்தானே பேசுகிறார்கள் இந்த காலத்து குழந்தைகள், இந்த காலத்து பிள்ளைகள். மதுரையை பற்றி விஷயம் வேறு. கொஞ்சம் வெளியில் போய் பார்த்தால் இது ரொம்ப துர்பாக்கியமான விஷயம். பல பிள்ளைகள், நம் பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத்துக்கள் படிக்க வரவில்லை, தமிழில் எழுத வரவில்லை. நமக்கு தமிழர்கள் என்று பெயர். வெட்கக்கேடு. வயறிஞ்சு ஒரு பெரியவர் சொன்னார், மெல்ல தமிழ் சாகும். இது ஏன் சொன்னார்? அது விரும்புறதுக்காக சொல்லல, பின்ன என்ன அப்படின்னு வயிற்றுச்சல், அப்படி ஒரு தாபம். அப்போ இதுல இருந்து தேறுகிறது என்னவென்றால், எது மோஸ்ட் பவர்ஃபுல்லான குரூப்போ அந்த குரூப் மற்ற குரூப்ஸ் எல்லாம் நம்மொழி பேச வேண்டும், நன்னம்பிக்கையை கொள்ள வேண்டும், நம் கருத்துக்களை ஏற்க வேண்டும். மற்ற எல்லாமே காட்டுமிராண்டித்தனம். இந்த காட்டுமிராண்டித்தனம்ங்கிற சொல்லை பற்றி நாளைக்கு பார்ப்போம். இது ஒரு முக்கியமான சொல்.
நாளைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காது, இவரை போல தமிழறிஞர்கள்ட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கே கேட்டு வைக்கிறேன், நாளைக்கு முடிஞ்சா சொல்லுங்க. இந்த காட்டு மிராண்டிங்கிற சொல் ஒரு 200 வருஷத்தை தாண்டி போகுமா? ஒரு 150 வருஷமா? காட்டு மிராண்டிங்கிற சொல் ஒரு 150 வருடங்களுக்கு முற்பட்ட இலக்கியங்களில் உண்டா இல்லையா? சரி, இதுல ஒரு சமாச்சாரம் இருக்கு, நாளைக்கு சொல்றேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கருத்து, என்னுடைய மொழி, என்னுடைய வாழ்க்கை முறை, இதை தவிர மீது எல்லாமே காட்டு மிராண்டித்தனம், சாவேஜியஸ், பார்பரஸ் என்கின்ற ஒரு கருத்து மத்திய காலத்தில் ஸ்ட்ராங்கஸ்ட் குரூப்ஸுக்கு வந்தவை. ஆதலால் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் குரூப்ஸ் மற்றவர்களை வேட்டையாடுகின்றன. இந்தியாவில் வேட்டையாடியதா என்றால் அதற்கான முயற்சிகள் நடந்திருக்கின்றன, நடக்கின்றன. இருப்பினும் அதிசயத்திலும் அதிசயம், இங்கு உள்ள மக்கள் பெரும்பாலும் அவரவர்கள் மொழிகளையே பேசிக்கொண்டு அந்தந்த மொழி அழியாமல், அவரவர்களுடைய கருத்து அழியாமல், அவரவர்களுடைய வாழ்க்கை முறை அழியாமல், ட்ரெஸ் கோடெல்லாம் பாருங்க, எங்கேயாவது போங்க, இந்தோனேஷியாவுக்கு போய் பாருங்க, ஒரு 150 வருஷம் முன்னாடி உள்ள ட்ரெஸ் கோடில் இன்னைக்கு இல்லை மக்கள். ஆனால் இங்க பாருங்க, மெஜாரிட்டி வேஷ்டி தான் கட்டின்னு இருக்கோம். நம்ம இந்த ஆடியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி புடவை தான், மெஜாரிட்டி வேஷ்டி தான். எனக்கு தெரிஞ்சு இங்க உள்ள ஆடியன்ஸ்ல உள்ள பெண்மணிகள்ல நான் இந்தியன் ட்ரெஸ்ல யாருமே இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா சுடிதார் கூட இந்தியன் ட்ரெஸ் தான், பஞ்சாபி ட்ரெஸ், புடவை தமிழர்களுடைய ட்ரெஸ். இங்க இருக்கக்கூடிய ஆண்கள்ல நாம் ஆஃப்கோர்ஸ் சட்டை போட்டுருக்கோம், அது வேற விஷயம். எல்லோருமே அநேகமா வேட்டியில் வந்திருக்கிறீர்கள், இதெல்லாம் பார்க்குறோம். மற்றதெல்லாம் போட்டுக்க கூடாது, போட்டு இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதுக்காக நான் சொல்லவில்லை. நான் எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, இன்றைய தினம் வரை நாம் நம்முடைய ஒரு ட்ரெஸ் கோடில் இருக்கிறோம், வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறோம், நம்முடைய உணவை உண்கிறோம். மிகப்பெரிய தாக்கத்துக்கு அப்புறம், ஆதிக்கத்துக்கு அப்புறம் நாம் வரை நம்முடைய உணவை உண்கிறோம். நம் குழந்தைகள்லாம் என்ன பண்ண போறதுன்னு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம உணவை உண்றதா தெரியறது இல்லை. அடுத்த தலைமுறை பம்பாயிலையோ அல்லது இங்கேயே மெட்ராஸ்லையோ, நம்ம வரைக்கும் தயிர் சாதம் இங்கே இதுலேருந்து ஆரம்பிச்சு, சங்க இலக்கியத்துலேருந்து ஆரம்பிச்சு, நாளைக்கு என்ன உணவோ தெரியல. இது மாதிரியாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு வர்க்கங்கள் இருந்த பொழுதிலும் இந்த வர்க்கங்களில் பலசாலிகளான வர்க்கங்களா இருக்கட்டும், அல்லது வீக்கான வர்க்கங்களா இருக்கட்டும், மைனாரிட்டியான வர்க்கங்களா இருக்கட்டும், மெஜாரிட்டியான வர்க்கங்களா இருக்கட்டும், எல்லாருமாக ஒன்றுபட்டு இங்கு இன்றைய தினம் வரைக்கும் வாழ்ந்து வருகிறோம். இத்தனை வெரைட்டி, உலகத்திலேயே மிகவும் அதிகமான வெரைட்டி உள்ள நாடு இந்த நாடு தான். இவ்வளவு வெரைட்டி இருந்தாலும் ஒருத்தரை அடித்து கொள்ளாமல் சுகமாக வாழ்வது இந்த நாடு தான், சகோதரர்களாக வாழ்வது இந்த நாடு தான். அதிலும் ஏகாதிபத்தியம் இல்லாமல், கொடுங்கோலாட்சி இல்லாமல், இவ்வளவு பெரிய டெமோக்ரஸியில நாம் எல்லாரும் ஒருத்தர சகோதரர்களா இத்தனை வெரைட்டிஸும் சேர்ந்து வாழறதுங்கிறது இந்த நாடு தான். அப்படின்னு சொல்லுவது எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. அது வெளிநாடுகளோட இந்த நாட்டை கம்பேர் பண்ணி பார்த்தா தான் புரியும். இங்க நாம் ஒரு 150 கோடி மக்கள் இருக்கிறோம் அல்லவா? 150 கரெக்டா நான் சொல்றது? 150 கோடின்னு வச்சுப்போம். 180 சரி, மினிமம் வச்சுப்போம். 140 கோடி, 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு. 140 கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டில் 140 கோடி மக்களில் பெரும்பாலோர் சட்டதிட்டங்களுக்கு அடங்குவது என்கிறதே மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரிய விஷயம், நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். இவ்வளவு மக்கள், இவ்வளவு ஜனத்தொகை யுஎஸ்ஏல இருந்ததுன்னா என்ன ஆகும்? நம்மவர்கள்லாம் முதல்ல யுஎஸ்ஏக்கு போகும்போது கொஞ்சம் பயமாவே இருக்கும். நான் பயந்தது இல்லை, இருந்தாலும் பயப்படுவார்கள்.
கதவை திறந்தா எட்டின தூரத்துக்கு விரிச்சோடி கிடக்கும், எதுவுமே தெரியாது, பயமாக இருக்கும். அவர்களுடைய அனுபவத்தை கேட்டிருக்கிறேன். அவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தால் பயமாக இருக்கும். எனக்கு எங்க பார்த்தாலும் கூட்டம், ஐயோ கூட்டம் தாங்கல, அச்சம், ஆச்சரியம். ஏனெனில் அதாவது அவன் பிரமிச்சுப்படுவான், எப்படிடா இந்த கூட்டத்தில் இப்படி இவ்வளோ டிராஃபிக்ல கார் ஓட்டுற, எப்படி ஓட்டுற, எப்படி இது சாத்தியம், இவ்வளவு டிராஃபிக் இருக்கிறது, இஷ்டத்துக்கு கார் ஓட்டுறாங்க, எழுத்தாப்புல சேவல் வரும், நாய் வரும், ஆடு மாடெல்லாம் வரும், இத்தனைக்கு நடுத்தருவில் ஒருத்தன் நின்றுட்டு குளிச்சுட்டு இருப்பான், இத்தனைக்கு நடுவில் இவ்வளவு பெரிய டிராபிக்ல இங்க கார் ஓட்டுகிறார்கள். ஆச்சரியம் என்ன என்றால் இங்கையை விட யுஎஸ்ஏல ஆக்சிடென்ட் ஜாஸ்தி நடக்கிறது. இது என்ன, எப்படி எப்படி இது சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்ட நாடாக இருக்கிறது? ஒரு 140 கோடி மக்கள் உள்ள நாட்டை கண்டே அவர்கள் அதிசயிக்கிறார்கள், ஆச்சரியப்படுவார்கள். ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இது. 140 கோடி மக்கள் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படும் நாடு மட்டுமல்ல, அந்த 140 கோடி மக்களும் வர்க்கம் வர்க்கமாக வாழுகிறார்கள். டைவர்சிட்டி, அவரவர்கள் தனித்தனி குடியாக அதற்கான தனித்தனியான உணவு முறை, உடை, நம்பிக்கை, கருத்து, மொழி, இவ்வளவும் கொண்டும் இவ்வளவையும் பொறுத்தும் இவ்வளவையும் ஏற்றும் எல்லோரும் அன்போடு கூட சகோதர சகோதரிகளாய் உலகத்திற்கே வழிகாட்டியாக இந்த நாடு இருக்கிறது. இரண்டாவது விஷயம், 150 கோடி மக்கள் ஒரு நாட்டில் இவ்வளவு அமைதியாக சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ முடியுமா என்றால் முடியும் என்பதற்கு அடுத்த உதாரணம் சைனா. ஆனால் சைனாவின் ஏகாதிபத்தியத்தில் வாழ முடியும். இது ஜனநாயகத்தில் வாழ முடியுமா? இங்கு சைனா அளவுக்கான ரொம்ப ஒரு கொடிய சட்டத்திட்டங்கள் கிடையாது. இந்த ஒரு ஜனநாயகத்தில், இந்த ஒரு அன்பு முறையில், இந்த ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டஸ்ல நம்மால 150 கோடி மக்கள் ஒன்றுபட்டு வாழ முடியுமா? வாழ்ந்து காட்டுகிறோம். இவ்வளவு வித்தியாசம் கொண்டு வாழ முடியுமா? எத்தனை எத்தனை வகைகள், எத்தனை எத்தனை வெரைட்டிஸ், எத்தனை டைவர்சிட்டி, இத்தனைக்கும் மத்தியில் வாழுகிறோம் என்றால் நாம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த டாலரன்ஸ், அக்செப்டன்ஸ் என்கின்ற அந்த ஒரு அன்பு, ஆதரம், இதற்குத்தான் அதாவது இதுதான் எல்லோரும் இன்புற்று இருக்கவே, இந்த எல்லோரும் இன்புற்று இருக்கவே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே பவந்து சுகினா என்கிறது தான் ஹிந்து தர்மத்தின் அடிநாதம். ஹிந்து தர்மத்தின் சொரூபம் இதுதான். ஹிந்து தர்மத்தின் இயல் இதுதான். ஹிந்து தர்மம் என்றால் என்ன என்று கேட்டால், நேற்றைய தினமே சொன்னேன், உலகம் உவப்ப இருத்தல். உலகத்தில் உள்ள எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு, அதை அடிப்படையாக கொண்ட செயல்பாடு, சடங்கு, வழிபாடு, கருத்து, நம்பிக்கை, தத்துவம், இவைகளுக்கு ஹிந்து தர்மம், சனாதன தர்மம் என்று பெயர். ஒன்றுபட்டு வழிமொழிய. எதுக்காக இது சொல்ல வரேன்னா, அடுத்த வரிக்காக சொல்ல வந்தேன். ஒன்றுபட்டுங்கிறதுக்காக சொல்ல வரல. அடுத்த வரி என்னென்ன, அது மாதிரியா ஒரு வர்க்கம் ஒன்று மற்ற வர்க்கங்களை அடக்குவதற்காக வெறிபுடுத்து அலைந்தால் கொடிது கடிந்து, அப்படிப்பட்ட கொடுமையை, அந்த ஒரு கொடிதை கடிந்து, அதாவது அந்த ஒரு டெரரிசத்தை கண்டித்து, அந்த ஒரு டெரரிசத்தை கண்டித்து செங்கோலை திருத்தி, கோல் திருத்தி, கோல் என்பது இங்கு செங்கோல், படுவது உண்டு என்றால் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த டாக்ஸில் தனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவைகளை மக்களுக்கே போய் சேர்த்து பகல் ஆற்றி, பகல் என்றால் இங்கு நீதி, நீதி வழங்கி பகல் ஆற்றி, இவ்வாறாக தர்ம சக்கரத்தை சுழற்றுகின்ற இனிது உருண்ட சுடர் நேமி, இனிதாய் உருண்ட இந்த சுடர் நேமி, இந்த சக்கரத்தை சுழற்றுகின்ற
இந்த 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 சக்கரத்தை ஆளுகின்ற சக்கரவர்த்திகள், இவர்களுக்கு தான் சக்கரவர்த்திகள்னு பேர், முழுது ஆண்டோர். அப்படிப்பட்ட எந்த எந்த சக்கரவர்த்திகள் இன்றைய தினம் வரைக்கும் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வழியை காப்பாற்றுவதற்காக வந்தவனே, அவர்களுடைய வழியில் வந்தவனே, வழிகாவலா, முழுதாண்டோர் வழிகாவலா. யார் இந்த வழிகாவலன்? சேரமான் யானை கட்சை மாந்தரன் சேரர் இரும்பொறை என்கிற மன்னன். அந்த மன்னனை அழைக்கிறார். இடி என முழங்கும் முரசு வரையா ஈகை குடவர்கோவே. உன்னுடைய முரசை முழங்குகிறோம், இடி என்று முழங்குகிறோம். நீர் யார் என்றால் போதும் என்றே சொல்லாமல் வருபவர்கள் எல்லோருக்கும் வாரி வழங்குபவர். வரையா ஈகை குடவர்கோவே. ஆக இந்த செய்யுளில் முக்கியமாக பார்ப்போமாகில் இந்த நாட்டினுடைய எல்லைகள் வருகின்றன. வடக்கே உள்ள இமயம், தெற்கே உள்ள இந்த குமரி, இந்த நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய குன்று மலை காடு நாடு வருகின்றது. அதில் உள்ள மக்களை பற்றி வருகிறது. அந்த மக்கள் ஒன்றுபடுவதை பற்றி வருகிறது. அவர்கள் நடத்தும் வழிமொழிதலை பற்றி வருகிறது. அதன் பிறகு தீய சக்திகளை ஒழிப்பது, டெரரிசத்துக்கு எகைன்ஸ்டா நிற்பதை பற்றி வருகிறது, கொடித்து கடிந்து. மேலும் நீதியை பற்றி வருகிறது, பகல் ஆற்றி. மற்றும் வரையா ஈகை, வாரி வாரி வழங்குதலை பற்றி வருகிறது. இவ்வனைத்தும் சேர்ந்த ஒரு தேசிய கீதம். இப்படிப்பட்ட ஒரு தேசிய கீதம் 2000 வருடங்கள் முன்பு இந்த பாரத மாதாவை பற்றி மகாபாரதத்தில் வருகிறது. பீஷ்ம பருவத்தின் ஆரம்பத்தில் இந்த பாரத நாட்டில் என்ன என்ன மாநிலங்கள் இருக்கின்றன என்று பாரத தேசம் என்கிற பெயரை சொல்லி அந்த தேசத்திற்குள் என்னென்ன மாநிலங்கள் வருகின்றன என்கின்ற மிகப்பெரிய அத்தியாயம் மகாபாரதத்தில் பீஷ்ம பருவாவின் ஆரம்பத்தில் வருகிறது. நீங்கள் போய் பார்த்துக் கொள்ளலாம். இதே பாரத தேசத்தை பற்றி பாரத தேசம் என்கின்ற பெயரில் விஷ்ணு புராணத்தில் வருகிறது, பாகவதத்தில் வருகிறது. பாகவதத்தில் ஒரு அத்தியாயம் முழுக்க இந்த பாரத தேசத்தினுடைய அருமை பெருமை எல்லாம் வருகிறது பஞ்சமஸ்கந்தத்தில். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் இந்த பாடல் நாட்டினுடைய ஜாகிரபியை சொல்லுகிறது, நாட்டினுடைய ஹிஸ்டரியை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நாட்டினுடைய தத்துவத்தை சொல்லுகிறது. இது எல்லாம் கொண்ட இந்த பாடல். இது மறுபடியும் ஒரு முறை பாடி நாம் இன்றைய பிரசங்கத்தை முடித்துக் கொள்ளலாம். இப்பொழுது இந்த பாடலை பாடினால் உங்களுக்கு பொருள் விளங்கும் என்று எண்ணுகிறேன். தென் குமரி வட பெருங்கல் குணகுட கடலா வெல்லை குன்று மலை காடு நாடு ஒன்றுபட்டு வழிமொழிய கொடிது கடிந்து கோல் திருத்தி படுவதுண்டு பகலாற்றி இனிதுருண்ட சுடர் நேமி முழுதாண்டோர் வழி காவலே இடி என முழங்கும் முரசின் வரையாயிகை குடவர் கோவே, வரையாயிகை குடவர் கோவே. பொதுவாக நம்முடைய பள்ளிகள் இருக்க, ஸ்ருதிராம குருகுலம், சீதாலட்சுமி குருகுலம், அது எல்லாத்துலேயுமே இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேக்கெலாம் இந்த பாடலையும் சேர்த்து பாடுவோம். நம்ம குழந்தைகள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு. இதோடு இன்று முடித்துக்கொள்வோம். சங்க இலக்கியத்தின் சமயம் என்ன என்கிற தலைப்பை இப்பொழுது முடித்துக்கொள்வோம். நாளைய தினம் திருக்குறளின் சமயம் என்ன என்கிறது தலைப்பு. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.